வணக்கம் மக்களே, வெல்கம் டு அட்டகாச குடும்பம் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான விஷயந்தான். சேனல் ஆரம்பித்து இந்த வெரிஃபிகேஷன் நீங்கள் பண்ணலைன்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும், அதே மாதிரி சேனல் ரன் ஆகிக்கிட்டு இருக்கிறவங்க இந்த வெரிஃபிகேஷன் செய்யலைன்னா என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நீங்களும் இந்த வெரிஃபிகேஷன் பண்ணலைன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. பண்ண தெரிலனா நம்பர் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன், வாட்ஸ்அப் நம்பர். வேணுங்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்கள். பெய்டு சர்வீஸ் தாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இப்போ நான் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னா ஒரே நாளில் யாராலையும் கற்றுக்க முடியாது. ஒரே நாளில் நானும் கற்றுக் கொடுத்துட முடியாது. இப்போ ஒரு டவுட்டு கேட்க வர்றாங்கன்னா ஒரு பேமெண்ட் வாங்கிட்டு சொல்லித்தரோம், ஒரு வெரிஃபிகேஷனாக ஒரு பேமெண்ட் வாங்கிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணித்தரோம். ஆனால் புதுசாக சேனல் ஆரம்பிக்கிறவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போக முடியும். அப்படி நீங்கள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க, இல்லை நீங்கள் ஆரம்பித்து உங்கள் சேனலை ரன் பண்ண முடியாமல் இருக்கீங்க அப்படின்னா, ஒரு கோர்ஸ் மாதிரி 1 மந்த்து கோர்ஸ், 1 வீக்கு கோர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அமௌண்ட்டு எவ்வளோ, பேமெண்ட்டு எவ்வளோ கட்டி நீங்கள் இந்த கோர்ஸ் 1 மந்த்து கோர்ஸ் இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிறத வாட்ஸ்அப்பில் நம்பர் கொடுத்துருப்பேன். வேணுங்கிறவங்க அதில் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து என்னுடைய 2வது சேனல் தான் இது. எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது, பேர் தருண் சுந்தர் ஃபேமிலி. அதில் என்னுடைய ஃபேமிலி விலாக் இந்த சம்மந்தமான வீடியோக்கள் போடுறேன். அந்த சேனலையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் வந்து லாங் வீடியோவில் வந்து ஒன்லி டெக் சேனலுக்குள்ள சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் மட்டும்தான் இதில் போடுறேன். நிறைய நான் டெமோ போட மாட்டேன். அதுக்கு காரணம் நான் என்னங்கிறத நேற்றே சொல்லிட்டேன். டெமோ போடுறதுனால நமக்கு வந்து டீச்சிங் ப்ராசஸ் வந்து குறையும். அதனால தான் நான் வந்து டெமோ போடலை. வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து பணம் கட்டி வாட்ஸ்அப்பில் வந்து கற்றுக்கங்க. நான் வந்து உங்களுக்கு வாய் வார்த்தையாக சொல்கிறேன் என்னென்ன பிரச்சனைகள் நீங்கள் பண்ணால் உங்களுக்கு மானிட்டேஷன் அப்போ பிரச்சனை வரும் அப்படிங்கிறத. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஒரு ஹைபு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். பாதியாக நவுத்தி வச்சு பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியாது. சரி, இப்போ சேனல் ஆரம்பித்த உடனே நான் வந்து 3 வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது பண்ணால் தெரியாதவங்களுக்கு நானே பண்ணியும் கொடுக்குறேன், பேமெண்ட் வாங்கிக்கிட்டு தான். சேனல் புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கு 1000 ரூபா, சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த வெரிஃபிகேஷன் பண்ணலைன்னா அதுக்கும் 1000 ரூபா. உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த எடிட்டிங்லாம் தெரியல அப்படின்னா நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணி கற்றுக்கோங்க. சரிங்களா? ஒரே நாளில் கற்றுக்கக்கூடிய விஷயம் இது கிடையாது. சரிங்க, இப்போ சேனல் ஆரம்பிச்சிட்டிங்க. ஆரம்பித்ததுக்கப்புறம் 3 வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஒன்று ஓடிபி வெரிஃபிகேஷன், இன்னொன்று 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன், 3வது அட்வான்ஸ் ஃபியூச்சருக்கு வீடியோ வெரிஃபிகேஷன். இந்த வீடியோ வெரிஃபிகேஷன் வந்து கூகுள் வந்து நம்மக்கிட்ட வாங்கிக்கிறோம். எப்படி அப்படின்னா, சேனல் ஆரம்பித்து 3 மாதத்துக்குள்ளே உங்களுடைய ஹிஸ்ட்ரியை பார்த்துட்டு 3 மாதம் முடிஞ்சு 4வது மாதம்தான் இந்த அட்வான்ஸ் ஃபீச்சர் வந்து யூடியூப் உங்களுக்கு கொடுக்கும். யூடியூபோட கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்களாலும் உங்கள் சப்ஸ்கிரைபர் வியூஸு இன்க்ரீஸ் ஆகிறத பொறுத்து இந்த 3 அட்வான்ஸ் ஃபியூச்சர் சேனல் ஆரம்பித்து 3 மாதம் கழித்து கொடுப்பாங்க. அது மூலிமா உங்களுக்கு வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த அட்வான்ஸ் ஃபியூச்சரில் உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும்னா, ரிலேட்டட் வீடியோ வைக்க முடியும். ஷார்ட்ஸில் உங்கள் பெரிய வீடியோ லிங்க் பண்ணுறது மூலிமா உங்கள் ஷார்ட்ஸ் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு உங்கள் பெரிய வீடியோவும் போய் சேரும். இது வந்து ரிலேட்டட் வீடியோ. இன்னொன்று வந்து தம்ப்நெயில் வைக்கிறது. தம்ப்நெயில் லாங் வீடியோவுக்கும் வைக்கலாம், ஷார்ட்ஸுக்கும் வைக்கலாம். லாங் வீடியோவில் நீங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்ச ஃபோட்டோவை எடிட் பண்ண தம்ப்நெயிலில் வந்து நம்ம லாங் வீடியோவில் வைக்கிறதுக்கு இந்த அட்வான்ஸ் ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு உதவும். ஷார்ட்ஸில் தம்ப்நெயில் வைக்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஷார்ட்ஸ்லேயுமே தம்ப்நெயில் வைக்கலாம். அது எப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், பேமெண்ட் வாங்கிக்கிட்டு. இதெல்லாம் வந்து இந்த அட்வான்ஸ் ஃபியூச்சர் நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த 3 மாதத்துக்குள்ளேயே கிடைக்கும். நீங்கள் நினைப்பீங்கள்ல, சேனல் ஆரம்பித்து 3 மாதம் கழித்து தான் இந்த அட்வான்ஸ் ஃபியூச்சர் கிடைக்குங்கிறீங்க. அப்போ இந்த 3 மாதத்துக்குள்ளேயே எப்படி கிடைக்கிறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக தான் இது. சேனல் ஆரம்பித்த 3 மாதத்துக்குள்ளேயே வேணுங்கிறதுக்காக தான் இந்த அட்வான்ஸ் ஃபியூச்சர். சேனல் ஆரம்பித்து 2 வீடியோ நீங்கள் போட்டிங்கனாலும் இந்த அட்வான்ஸ் ஃபியூச்சர் நம்ம ஒய்டி ஸ்டுடியோவிலே பண்ணிக்கலாம். 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து மஸ்ட்டு. எதுக்குன்னா, கண்டிப்பாக நீங்கள் ஒரு மானிட்டேஷன் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அடுத்து மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணவே முடியும்.
2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணும்போதும் உங்கள் கூகுளுக்குள்ளே போகும், உங்கள் மெயில் ஐடி கேட்கும், பாஸ்வேர்டு கேட்கும். தெரியல அப்படின்னா ட்ரை அனதர் வே கொடுத்து உங்கள் ஃபோனில் வந்து பேட்டர்னோ பின்னு இல்லை பாஸ்வேர்டு ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறணும். அதுக்கப்புறம் உங்கள் ஃபோன் நம்பர் அந்த மாதிரியெல்லாம் கேட்கும். நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு டர்ன் ஆன் கொடுத்துட்டு நீங்கள் வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்னா என்ன? 2ஆம் படி சரிபார்ப்பு. அதாவது உங்கள் சேனல் உங்கள் நம்பரோட மட்டும்தான் இணைக்கப்பட்டுள்ளதா, இல்லை உங்கள் சேனலை வேறு யாராவது அவங்களுடைய ஃபோன்லேயோ இதுலையாவது கனெக்ட் பண்ணியிருக்காங்களா, உங்கள் சேனலை 2 படி பாதுகாப்பு கொடுக்கறது தான் இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனுடைய வேலை. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிருவீங்களா, அதுக்காக இந்த அட்வான்ஸ் ஃபீச்சர் வந்து பண்ண தெரியாதவங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துக்குருவேன். அடுத்து வந்து இந்த அட்வான்ஸ் ஃபீச்சரில் பண்ணாமலே சில பேர் வந்து சேனல் ரன் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, அதை நான் சரி பண்ணி கொடுத்தேன், உங்களுக்கு சொல்கிறேன். இந்த அட்வான்ஸ் ஃபீச்சர் பண்ணாமல் 3 மாதத்துக்குள்ளேயே ஒருத்தவங்க வீடியோ போட்டு சேனல் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு வந்துருச்சு. அப்போ இந்த அட்வான்ஸ் ஃபீச்சர் அவங்க பண்ணவே இல்லை. அப்படி பண்ணும்போது வீடியோ வெரிஃபிகேஷன் பண்ணணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, கூகுளுக்கு நம்ம முகத்தை வந்து காமிச்சு ஒரு வீடியோ வெரிஃபிகேஷன் மாதிரி கொடுக்கணும். அப்போ தான் அதை நம்ம நம்பி நமக்கு அட்வான்ஸ் ஃபீச்சர் கொடுக்கும். இவங்களுக்கு மானிட்டைசேஷன் அப்ளை பண்ண வந்ததுனால இவங்க வந்து அந்த வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக போகிறாங்க. போகும்போது என்னாச்சுன்னா 2 வாட்டி ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த ஃபேஸ் வெரிஃபிகேஷன் கேன்சல் ஆகிடுச்சு. கேன்சல் ஆனதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னா மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணுற ப்ராசஸிங் வரலை. 1 மாதம் டைம் கொடுத்துட்டாங்க. அடுத்த மாதம் வரைக்கும் டைம் கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து அவங்களால பண்ண முடியலை, என்கிட்ட வந்தாங்க. நான் அதை அவங்களுக்கு எப்படி சரி பண்ணி கொடுத்தேன் அப்படிங்கிறது ஒரு ட்விஸ்ட்டு தான். அவங்களுக்கு இப்போ மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணி கொடுத்தாச்சு. அவங்களுக்கு ஹாப்பி, நம்மளுக்கு ஹாப்பி. அவங்க ஒரு பிரச்சனைன்னு நம்மக்கிட்ட வரும்போது அவங்களுக்கு அந்த பிரச்சனை க்யூர் ஆகும். நம்ம பணம் வாங்கிட்டு தான் நம்ம சொல்லித்தரோம். சில பேர் சொல்கிறாங்க, ஒருத்தவங்க நேற்று கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, உங்கள் சேனலை வளர்த்துக்கோங்க அப்படின்ட்டு. என் சேனல் வளருது வளராமல் போகுது, எனக்கு அது பிரச்சனை இல்லை. நான் என் மனசால் நான் மக்கள் மனசில் நான் வளர்ந்துட்டேன், எனக்கு அது போதும். என் சேனல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துக்கிறோம். அது என்றைக்கு வேணால் வளர்ந்துட்டு போகுது. எனக்கு வீடியோ வியூஸ் போனாலே போதும். சேனல் சப்ஸ்கிரைபர் வந்தால் தான் சேனல் வளருதுங்கிற அவசியமே கிடையாது. நல்ல ஒரு வியூஸ், ஒரு ஆவரேஜான வியூஸ் போனாலே போதும். எனக்கு மாதம் சம்பளம் வரணும், எனக்கு ஆசை இருக்குது தான் செய்யும். எல்லாருக்கும் ஆசை இருக்கும். 2 மாதம் 3 மாதத்துக்கு தான் ஒரு வாட்டி வருதுங்கும்போது அதை பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த வெரிஃபிகேஷனால் நிறைய பேருக்கு மானிட்டைசேஷன் ப்ராசஸிங் லேட் ஆகுது. 1 மாதம் ஆகும்போது அவங்க 10 மில்லியன் வியூஸை வச்சு மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணுறாங்க. 1 மாதம் ஆகும்போது அப்போ என்ன ஆகும், அவங்களுக்கு அந்த வியூஸ் அப்படியே குறைஞ்சிரும். ஏன்னா லாஸ்ட்டு 90 நாளைக்குள்ளே 10 மில்லியன் கொண்டுட்டு வந்திருக்கணும். அவங்க அது இப்போ இந்த 1 மாதம் டைம் கொடுக்கும்போது வெரிஃபிகேஷன் பண்ண முடியாமல் போயிடும். நான் அப்புறம் என்ன பண்ணேன்னா, நான் வந்து அப்பீல் பண்ணேன். கூகுள்கிட்ட வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி அப்பீல் பண்ணி மெயில் போட்டு விட்டோம். மெயில் போடவுமே நைட்லேயே அவங்களுக்கு வந்து ஓகே ஆகி வந்துருச்சு. ஓகே, உங்கள் ஐடி வெரிஃபிகேஷனை நாங்கள் கிளாரிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கு நாங்கள் வந்து பண்ணித்தரோம் அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. அந்த மெயில் வந்ததுக்கப்புறம் நாங்கள் மறுபடியும் லைசன்ஸ் வச்சு அப்ளை பண்ணி அந்த வெரிஃபிகேஷனை ஓகே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரில, அவங்க என்கிட்ட மானிட்டைசேஷன் ஆச்சா என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் நான் அவங்கள ஃபாலோ பண்ணலை. நமக்கு அடுத்தடுத்த வேலைகள் வந்துடும் இல்லையா, அதனால் நான் விட்டுட்டேன். இந்த மாதிரி உங்கள் சேனலில் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கே தெரியாமல் இருக்கலாம். இதனால் கூட வியூஸ் போகாமல் இருக்கலாம். வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க கிளாஸில். பாய். நம்பர் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். வாட்ஸ்அப் கால் மட்டும்தான் வரும், நார்மல் கால் வராது. பாய்.